3500 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியும் எனக்கு அந்த கதை பிடிக்கல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முட்டாத்தனமா முடிவெடுத்த ஒருத்தருடைய கதையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்துல கேண்டால்ஃப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர்ல நடிக்க தான் உலகத்தின் முதல் ஜேம்ஸ் பாண்டான ஷான் கானரி அப்படிங்கிற ஒருத்தரை அப்ரோச் பண்ணிருக்காங்க. சம்பவம் நடக்கிற அன்னைக்கு அந்த ஆளு செம போதையில இருந்திருப்பான் போல. அந்த ஆளு லார்ட் ஆஃப் த ரிங் ஸ்கிரிப்ட படிச்சு பார்த்துட்டு என்ன எளவு ஸ்கிரிப்டா இது, ஏதோ 4 குள்ளனுங்க ரிங்க தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க, கதையும் புரியல ஒரு மண்ணும் புரியல அப்படின்னு சொல்லி ரிஜெக்டட் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் அந்த கேரக்டர்ல வேற ஒருத்தரை போட்டு நடிக்க வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி உலக லெவல்ல மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். இப்படி அநியாயமா 3500 கோடி ரூபாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மன உளைச்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தான் தி லீக் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி ஜென்டில்மேன் அப்படிங்கிற ஒரு கதை ஒண்ணு வருது. அந்த கதையில அவர் நடிக்க ஓகே சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த கதை அவருக்கு புரியலையாமா. நமக்கு புரியாத படம்லாம் எளவு பிளாக் பஸ்டர் ஆகுதே, இந்த படமும் அதே மாதிரி ஹிட் ஆகும் அப்படின்னு நினைச்சு நடிச்சிருக்காப்ல. ஆனா படம் ரிலீஸ் ஆகி மரண பிளாப். இதனால மன உளைச்சலான நம்ம ஷான் கானரி இனிமே நீங்க இருக்கிற உலகத்துல நான் படமே நடிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரிட்டையர் ஆயிட்டாரு. நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா. ஒருத்தனுக்கு சோதனைன்னு வந்தா இந்த மாதிரி வரணும்டா. உங்க லைஃப்ல யாருக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை வரணும் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.